உடம்பு சரியில்லாம பேச முடியாம வீடியோ கூட எடுக்க முடியல. இன்னும் உடம்பு அப்படியே தான் இருக்கு. கெட் வெல் சூன். எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதுதான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பாடு வாங்க போயிருந்தேன் பாத்துங்க. போற வழியில ஒரு 7-8 பேர் கூட்டம் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்துங்க. அதை ஏன்டா இப்ப வந்து சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. நான் வரேன், கடைசியா வரேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் கிளம்பி போனேன். அப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரேண்டம் தைலி என்னை இப்படி கிராஸ் பண்ணி போனாப்ல. அதே மாதிரி ரேண்டமா ஏதோ ஒரு அக்கா வந்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணாங்க. ரேண்டமா என்னை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாப்ல. அதே மாதிரி ரேண்டமா அந்த அக்கா ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணுச்சுல. ரேண்டமா போய் அந்த ரேண்டம் தாயிலியோட அந்த அக்கா வண்டியை சொல்லிட்டாங்க. இடிச்சுட்டு 2 பேருமே சிதறி கிடக்குறாங்க. ஆனா அந்த ரேண்டம் தாயிலியை காப்பாத்த அங்கனக்குள்ள ஒரு கூட வரல. எனக்குன்னா ஒரே ஷாக்கு. என்னடா இது, இங்க ஒருத்தர் அனாதை போன மாதிரி கிடக்குறான்டா, இவனை எவனாவது தூக்குவாங்கன்னு பார்த்தா பூரா பேரு பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி அந்த டோலியை தான் போய் தூக்குறாங்க. நான் கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே அந்த ஆளே எந்திரிச்சிட்டாப்ல. முழுசா கத்துக்கிட்டு வந்து உங்களோட வித்தையெல்லாம் ரோட்ல இறக்குனா பரவாயில்ல டோலி. அவன் ரோட்ல 1008 கஷ்டத்தோட போய்கிட்டு இருப்பான். இதுல நீங்க வேற வண்டி எடுத்துட்டு வந்து சுத்துற சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். இப்ப எல்லாம் நடந்து போனாலும் சரி, இல்ல நானே பைக்ல போனாலும் சரி, எனக்கு ஆப்போசிட்ல டோலி ஒருத்தவங்க ஸ்கூட்டில வந்தாலே அப்படியே உம்மால ஓரங்கட்டு. 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு சாப்பாடு வாங்க போனேன்னு சொன்னேன் தெரியுமா. அங்க ஒரே கூட்டம், ஒரு 7-8 பேர் நின்று அப்படியே ரவுண்டு கட்டிட்டு இருந்தாங்க. என்னடா கழுது செத்து போச்சா, போய் பாப்பான்னு சொல்லிட்டு கூட்டத்தை விலைக்கு விட்டு போய் பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொருவிச்சேன். அதே பொண்ணு, அதே ஸ்கூட்டி, ஆனா ஆள் மட்டும் வேற.